ஹலோ நண்பா, 2023 பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு. இப்போ 2024 ஸ்டார்ட் ஆகி மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2023ல பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் எக்கச்சக்கமான மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் தமிழ் டப்பிங்கில் பெஸ்ட்டான ஒரு 10 மூவிஸ் இருக்கும்ல, அந்த மூவிஸை நீங்கள் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்ன மூவிஸ்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பீட்டில். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி நீங்கள் எங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸோட ஒரு மூவி. எல்லோரும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அட்வென்ச்சராக சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும். செகண்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா நவ்வேர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.3 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி நீங்கள் எங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில். இந்த மூவி என்ன ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டுருக்கும்போது ஒரு கண்டெய்னர் மட்டும் கடலில் பார்த்தீங்கன்னா சிக்கிரும். அந்த கண்டெய்னரில் அவர் சிக்கி அந்த ப்ரெக்னென்ட் லேடி அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றா, ஓசனில் அது முழுங்கிட்டு இருக்கும்போது என்னென்ன கஷ்டப்பட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அதில் என்னென்ன மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனான த்ரில்லிங்காக சூப்பராக இருக்க ஒவ்வொரு சீன்ஸும் பயங்கரமாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக இருக்க மூவி என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்பிரிட். இந்த மூவியோட ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.8 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இது எந்த மாதிரி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா மொத்த கடல்லையும் சுற்றி வந்து உலகத்தில் இருக்கிற மொத்த கடல்லையும் பார்த்தீங்கன்னா சுற்றி வர்றது அந்த பொண்ணோட கதை. அந்த கடலில் போய் அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா, என்னென்ன ஆகுது, புயல் வரும்போது அவள் எப்படி சமாளிக்கிறா, எப்படி தப்பிச்சு மொத்த கடலையும் சுற்றி வந்தாங்கிறத மொத்த கதையும் ஒரு சின்ன பொண்ணு உலகத்தையே சுற்றி வந்திருக்காங்கிற மாதிரி கடல்லையே சுற்றி வந்திருக்காங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட்டாக. அதனால தான் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரூ ஸ்பிரிட்னு கொடுத்துருக்காங்க. சூப்பர் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மூவி. எல்லாம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபோர்த்தாக இருக்கிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேண்டரிங் எர்த் 2. இதோட ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இது எந்த மூவின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சைனீஸ் மூவி பார்ப்பீங்க, அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும், ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். சூப்பர். ஃபிஃப்த்தாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா கில்லர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.8 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஆக்ஷனாக ஒரு அசசியனாக தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மூவி செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். சிக்ஸ்த்தாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக் டு மீ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.1 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி எங்கே அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவி என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனாக டெரிஃபிக்காக இருக்கும். ஒரு அட்வென்ச்சரும் கலந்த மாதிரி உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு டெரிஃபிக்காக ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக கொண்டு போகணும்னா இந்த மூவியை செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீக்கெண்ட்ஸில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். செவன்த்தாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் 2. இதோட ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் நடிச்சிருக்காரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனாக ஒரு அட்வென்ச்சராக பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஆக்ஷன்ஸ் எல்லாம். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்றே பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபைட்டு ஆக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அதே அளவுக்கு இந்த செகண்ட் பார்ட்லேயும் எடுத்திருக்காங்க. எல்லாம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். எயித்தாக இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் டூரிஸ்மோ. இந்த மூவியோட ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி எங்கே அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா ZEE5ல இருக்குது. இது என்ன ஒரு மூவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாண்டுருக்க ஒரு பையன், கார் ரேஸ் விளையாண்டுருக்கிற பையன் ஒரு ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா போய் ரியல் ரேஸில் பார்த்தீங்கன்னா கலந்து அவள் என்னென்ன பண்ணுறா, எப்படி ஜெயிக்கிறா, ஒரு கேமராக இருந்துட்டு போய் ஒரு இப்போ நீங்கள் கேம் விளையாண்டுருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட போய் கார் கேம் விளையாண்டுருக்கீங்க, உங்கள்கிட்ட காரை கொடுத்து போய் ரேஸ் பண்ணுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த படம் எடுத்திருக்காங்க. அதுலேருந்து அவள் எப்படி வர்றா, எப்படி தன்னை மாற்றிக்கிட்டு அதில் அடாப்ட் பண்ணி அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷனாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். 9th இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா ஜான் விக் 4. இதோட ஐஎம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.7. இந்த மூவி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜான் விக் எல்லாம் பார்த்துருப்பீங்க, 3 பாட்டும் பார்த்துருப்பீங்க. 4th பார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் ரிலீஸ் ஆகிருக்கு 2023ல். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆக்ஷன் தான் இந்த படம். இத்தனை பேரை கொல்றாங்கிற மாதிரி ஒரு படமாக இருக்குது இந்த படம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்று, கத்தி, இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு இருக்கிற பொருளையெல்லாம் வச்சு கொண்டுகிட்டே இருக்கிறது தான் படம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சேசிங்கான ஆக்ஷனாக இருக்கும். இல்லை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு த்ரில்லிங்காக ஒரு மூவி தேடிட்டு இந்த மூவி இதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். 10th இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸ். இது வரைக்கும் மார்வெல்லேயே ரிலீஸ் ஆன ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் இந்த மூவியை. இதோட ஐஎம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.6 கொடுத்துருக்காங்க. இது எங்கே அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் அவைலபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அனிமேஷன்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேட்டட் மூவினா இந்த மூவி தான். மார்வெல்லேயே ரிலீஸ் ஆன பெஸ்ட் அனிமேஷன்னா இந்த இது ஸ்பைடர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேரியண்ட் எல்லாம் அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் நல்ல ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் சூப்பராக மல்டிவர்ஸை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் பார்த்து அப்புறம் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் பாருங்கள். அப்போ தான் இந்த மூவி உங்களுக்கு புரியும். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக தேடிட்டு இருந்தீங்க, எந்த மூவிஸே பார்க்குறதுக்கு ஐடியா இல்லைன்னா இந்த 2023 நீங்கள் இந்த 10 மூவிஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 மூவிஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒர்த்து வாட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை.